சாரி. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் மிஸ்டர் ராம், நடந்த விஷயத்துல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. இருந்தாலும் சாரி கேட்கணும்னு தோணுச்சு. பிரியா, தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் உன் மனசை ரொம்பவே துன்புறுத்திருக்கேன். உனக்கு நான் பெரிய அநியாயம் பண்ணிருக்கேன், அது எனக்கு நல்லாவே தெரியும் பிரியா. ஐ எம் வெரி சாரி. இறக்கப்படுறீங்களா நீங்க என் மேல? இல்ல, உன் வலிய புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். அண்ட் யூ see, என்னால மட்டும்தான் உன்னோட வலிய கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரிதான் நானும் பல வருஷங்களா தனியா மரியாதையா வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், என் தங்கச்சிக்காக இன்னைக்கு நீ பெரிய காரியம் செஞ்சிருக்க. எப்பெல்லாம் ஆண்டவங்கிட்ட என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கணும், அப்பெல்லாம் உன் சந்தோஷத்துக்காக நான் வேண்டிக்கிறேன் பிரியா. இவ்வளவு புரிஞ்சுக்கிற தன்மை, இவ்வளவு அன்பான வார்த்தைகள், இது உங்களோட பர்சனாலிட்டிக்கு சூட் ஆக மாட்டேங்குது ராம். தெரியும், உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பிடிக்காது. என்ன, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஐ காட் லிட்டில் கேரிட் அவே, பட் ஐ எம் நார்மல் நவ். நான் இப்போ கொஞ்சம் நிறைய பேசிட்டேன். அதுக்காக பிரியா வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. உங்களை பத்தின அபிப்பிராயம் எனக்கு சுத்தமா மாறல. எனக்கு உங்களை பத்தின அபிப்பிராயம் சுத்தமா மாறல, அது மாறவும் போறதில்ல. நாம ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசமான எண்ணத்தோட இருக்கோம். And thank God for that. நாம ரெண்டு பேரும் எப்பவும் தள்ளி இருந்தாதான் நல்லது. நம்மளோட வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு தனித்தனியா வாழ்றோமோ அதே அளவுக்கு நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெல், நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் வேற வேற பாதையில தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ இந்த சமயத்துல கொஞ்ச நேரத்துக்காவது நம்ம ஒரே பாதையில போகலாம்ல. as a gentleman, நான் உன்னோட வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடலான்னு நினைக்கிறேன். அதுல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா